ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டை தான் பார்க்க போறோம். போன பாட்டில் இது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதுக்கு காரணம் இங்கேயோ தான். அவன் தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணான்ல, அந்த டிரைவரையுமே இவன் கொலை பண்ணிட்டான். எங்க ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுமா அப்படின்ற அந்த இடத்துல இவன் இப்படியெல்லாம் பண்றதுக்கு காரணம் ஒரு வகையில ஹீரோட அப்பா அம்மா தான். ஏன்னா அவனை தத்து எடுத்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சரியா பாசமே காட்டுறதே கிடையாது. அவனை வெறும் இந்த சொத்தை பாதுகாக்கிற டாக் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ மேலதான் எல்லா பாசத்தையும் காட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோ அவங்களோட பையன் அப்படின்றதுக்காக. இதெல்லாம் இவனுக்கு பார்க்க சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஹீரோ மேல இருக்க ஜெலஸால தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான். எப்படியாச்சும் அந்த கம்பெனி அடியணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாமே பண்ணியிருப்பான். இது எல்லா விஷயமும் ஹீரோக்கு தெரிய வந்துடுது. அதனால இப்படி மாறினதுக்கு காரணம் ஒரு வகையில இவனோட அப்பா அம்மா தானே. அதனால நீ இங்க இருந்து அப்ராட் போகிடுறா, என்னைக்குன்னா ஒரு நாள் நீ அந்த டிரைவரை கொண்ட விஷயம் தெரிய வந்துடும், அதனால நீ இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்ட்டு சொல்றான். ஆனா மிங்கியும் அது கேட்காம நான் பண்ண தப்புக்கு கண்டிப்பா நான் தண்டனை அனுபவிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேச்சை கேட்காம இவன் ஜெயிலுக்கு போயிடுறான். அவன் செஞ்ச தப்பு எல்லாமே ஒத்துக்கிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து அவளை காப்பாத்துன மிஸ்டர் செங் கூட அப்ராட் கிளம்பி போயிடுறா. இப்ப அப்படியே 3 வருஷம் ஆகிடுது. ஹீரோயின் வந்து இங்க இருந்து அப்ராட் கிளம்பி போயிருப்பாள்ல மிஸ்டர் செங் கூட. அங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அரோரா குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனிக்கு 2 பேருமே பார்ட்னரா தான் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி இப்ப ஹீரோட கம்பெனிக்கு ஈக்குவல் வந்துடுச்சு. இப்ப ஹீரோயினும் மிஸ்டர் செங்கும் இங்க இருந்து சைனாக்கு கிளம்பி வராங்க. எதுக்காகனா இவங்க கம்பெனி கூட இன்னும் நிறைய கம்பெனி கோஆபரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கிளம்பி வராங்க. வந்த உடனே ஹீரோவை தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றா. ஏன்னா ஹீரோட கம்பெனி கூட கோஆபரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த 3 வருஷத்துல ஹீரோவும் ஹீரோயினை நிறைய வாட்டி தேடி இருப்பான். எங்க தேடியுமே ஹீரோயினை பத்தின ஒரு டீடைல்ஸ் கூட கிடைக்கவே இல்லை. இப்ப ஹீரோயினை மீட் பண்றதுக்கு வரான். ஹீரோயின் தான் அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரியாது. அங்க வந்துட்ட அப்புறம் ஹீரோயினை பார்த்துட்ட அப்புறம் தான் அவனுக்கு செமையா ஷாக் ஆகுது ஹீரோயின் அப்படின்ட்டு. ஹீரோயின் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி பேசுறா. இவ பேசுறதை கேட்டோன்னே ஹீரோக்கு அதுக்கு மேல ஷாக்கா இருக்கு. இங்க யாமிங்குமே வந்திருப்பா. அவளுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கா இருக்கு. ஹீரோ எல்லாரும் இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான். என்னோட பேரு ஷாஷிங். இவன் ஹீரோயினுக்கு தம்பி மாதிரி. எப்பயுமே ஹீரோயினோட ஹெல்த் அதுக்கப்புறம் மத்தபடி எல்லாத்துலயுமே அவன் வந்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அக்கறை எடுத்து பார்த்துப்பான். அந்த மாதிரியான ஒரு பையன் தான் ஹீரோயின். அவனையுமே சரி நீங்க இருந்து வெளியே போ அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன கேட்கணுமோ கேளுங்க, என்கிட்ட நிறைய டைம் இல்ல, நான் இங்க இருந்து கிளம்பி போனோம் அப்படின்றா. இப்ப கிட்ட வந்து ஹீரோயினை கிஸ் பண்றான். அவள் தான் ஹீரோயினுக்கு கோவம் வந்து ஹீரோவை அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப உடனே ஹீரோட அசிஸ்டன்ட வர வச்சு ஹீரோயின் எங்க தங்கி இருக்கா, அவ எந்த விஷயத்துக்காக இங்க வந்திருக்கா அப்படின்ற எல்லா விஷயமும் டீடைல்ல எல்லாமே விசாரிச்சு வை அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த டீடைல்ஸ் எல்லாமே கிடைக்குது. இப்ப ஹீரோயின் இங்க வந்திருக்கிறது மத்த கம்பெனி கூட கோஆபரேட் பண்றதுக்காக தான். அதுக்காக தான் ஹீரோவையும் கூடி இருப்பா. இப்ப அவங்க ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்காங்களாம். இந்த விஷயத்த அசிஸ்டன்ட் சொல்றான். இப்ப உடனே அவங்க 2 பேருமே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோயின் குளிச்சு முடிச்சிட்டு வேற ட்ரெஸ் மாட்டிட்டு வரா. உள்ள இருந்து காலிங் பெல் அடிச்ச உடனே அவளோட அசிஸ்டன்ட் தான் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இவ போயிட்டு கதவை ஓபன் பண்றா. அங்க ஹீரோ இருக்கான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. இங்க இருந்து வெளியே போங்க, உள்ள வராதீங்க அப்படின்றா. ஆனா ஹீரோ கேட்காம உள்ள வந்துடுறான். இத பார்த்தோன்னே ஹீரோயின் அனுமதி இல்லாம என்னோட ரூமுக்கு வந்திருக்கீங்க, உங்களை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்ட்டு உடனே போன் பண்ணி ரிசப்ஷன்ல என்னோட ரூமுக்கு ஒருத்தங்க அனுமதி இல்லாம வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ போனை வாங்கி அது என்னோட ஒய்ஃப் தான், நானும் என்னோட ஒய்ஃபும் சண்டை போவோம், அதனால தான் அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க, நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டான். இப்ப ஹீரோயின் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கான், அதனால இதை சாப்பிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றான். இந்த டைம்ல அங்க ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்துருவான். அவன் இதை பார்த்தோன்னே அவன் எதுக்கு என்னோட மேடமோட ரூமுக்கு நீங்க அனுமதி இல்லாம வந்தீங்க, இது சட்டப்படி குற்றம், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்ட்டு கத்துறான். அதுக்கு அவனுமே சரி ஓகே நான் போயிடுறேன் இந்த பொடி அப்படின்ட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அடுத்த சீன்ல ஒரு பார்ட்டி நடக்குது. இங்க பிசினஸ் மேன்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, கூடவே ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு ஷாயோ. இந்த பொண்ணு ஒரு ஆக்ட்ரஸ் தான், கூடவே ஹீரோயினோட கசினும் இருக்கா. அவளுக்கு அல்லக்கை மாதிரி. அவங்க 2 பேரையும் காட்டிட்ட அப்புறம் ஹீரோவா காட்டுறாங்க. இந்த ஷாயோ பொண்ணுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு. ஆனா ஹீரோ எந்த பொண்ணையுமே கண்டுக்க மாட்டான் வழக்கம் போல. ஹீரோயினை இன்வைட் பண்றாங்க பேசுறதுக்கு. அவளுமே போயிட்டு ஸ்பீச் கொடுக்குறா. நீங்க கண்டிப்பா என்னோட கம்பெனி கூட கோஆபரேட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கறேன் அப்படின்ட்டு எல்லா பிசினஸ் மேன்ஸ் கிட்டயும் பேசிட்டு அங்க இருந்து கீழே இறங்கி வரா. ஹீரோயின் பேச பேச ஹீரோ அப்படி ரசிக்கிறான். இப்ப கீழே இறங்கி வந்து எல்லாரு கூடயும் பேசிட்டு அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்றா. இப்ப ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா ஹீரோனுக்கு மில்க் எடுத்துட்டு வந்து தரான். ஏன்னா ஹீரோனுக்கு ட்ரிங்க் ஒத்துக்காது போல, அதுக்கு வயிறு வலிக்குது. இது ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதனால மில்க் எடுத்துட்டு வந்து தரான். இப்ப ஹீரோயின் அதை வாங்கிக்கிறா. ஹீரோ கேக்குறான் ஏன் 3 வருஷமா விட்டுட்டு போன அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்றா. எனக்கு தெரியாதுன்னு தான் நான் கேக்குறேன், எதுக்காக என்ன விட்டுட்டு போன அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் ஏதோ சொல்ல வர. இந்த டைம்ல அந்த பக்கம் ஹீரோயினோட கசின் போறத பாத்துறா. அதனால அந்த மில்க் ஹீரோட கையிலேயே கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இவ போயிட்டு அவளோட கசினை வளைச்சு பிடிச்சிடுறா. அவளுக்கு செம ஷாக் ஆகுது. ஹீரோயின் பேசுறா அப்படின்றது அவள பெரிய ஷாக். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் திரும்பி வந்திருக்கால, அதுக்காக தான் இவளுக்கு செம அதிர்ச்சியா இருக்கு. இது இல்லாம ஹீரோயினோட அங்கிள் இருக்கார்ல தான் அந்த கசினோட அப்பா, அவர் வந்து கோமால இருந்து கண்
கண் முழிச்சிட்டாரு. அவரை மீட் பண்றதுக்கு தான் முக்கியமா ஹீரோயின் இங்க வந்திருக்கா. ஏன்னா இவங்க அப்பா அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற விஷயமே இன்ன வரைக்கும் ஹீரோயினுக்கு ஒரு புரியாத புதிரா தான் இருக்கு. அதனால தான் அதை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள்னா அது இந்த கசினோட அவங்க அப்பா மட்டும்தான், ஹீரோயின் அங்கிள் மட்டும்தான். அதனால அவர்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் முக்கியமா இங்க கிளம்பி வந்திருக்கா. இப்ப அவர் எங்க இருக்காரு, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்ல மாட்டா. நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டுனே ஹீரோயினுக்கு கடுப்பாகிடுது. அதனால அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, நான் உங்க அப்பாவை மீட் பண்ணணும், அதுக்கு ஏற்பாடு பண்ண இந்த வெட்னஸ்டே நான் வருவேன், அதுக்கு ஏற்பாடு பண்ணலன்னு வச்சுக்கோயேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு மிரட்டுறா. அந்த பொண்ணு பயந்துடுறா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவகிட்ட அடி வாங்கிட்டு இருந்த பொண்ணு இந்த மாதிரி இவளோட கழுத்தை பிடிப்பா அப்படின்ட்டு எதிர்பார்த்திருக்க மாட்டாள். அதுக்காக தான் அந்த பயம். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் வந்து ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் தான் இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கான் ஹீரோயினை மீட் பண்றதுக்கு. ஆனா முன்னாடி நாளே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு ரொம்ப லேட்டா தான் ஹீரோயின் வரா. வரும்போதே ரொம்ப குடிச்சிட்டு வரா. இதை ஹீரோ பார்த்துட்டு போயிட்டு ஹீரோயினை தூக்கிட்டான். அவ கீழே விழுற மாதிரி வருவா. அப்ப போயிட்டு கரெக்டா தூக்கிட்டான். இப்ப ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோயின் கூட தான் வந்திருப்பான். என்ன பண்றீங்க, விடுங்க என்னோட மேடம் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் போயிட்டு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அலைக்க தூக்கிட்டு போயிட்டான். ஏன்னா எப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேச வரும்போதெல்லாம் குறுக்க இவன் தான் வந்துட்டு இருப்பான். அதனால பாஸ் நான் பாத்துக்கிறேன், நீங்க இவங்களை தூக்கிட்டு போங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அலைக்க தூக்கிட்டு போயிட்டான். அவன் வேற விட்ரா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு ஹீரோ பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு அவ தூங்குற அழகியே அப்படி பார்த்து கொஞ்ச நேரம் ரசிச்சிட்டு இருக்கான். அவளோட கண்முடியெல்லாம் தொட்டு பாக்குறான். இப்ப ஹீரோயின் கண் முழிச்சுக்கிட்டா, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ தூங்க அப்படின்ட்டு அங்க இருந்து எழுந்து போறான். ஹீரோயின் இது கனவுன்னு நினைச்சிட்டு ஹீரோட கையை பிடிச்சு இழுக்கிறா. நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நீங்க மட்டும் மனசுல இருந்து போகவே மாட்டீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, ஏன் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு இப்ப இழுத்து ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. இந்த பக்கம் ஹீரோட அசிஸ்டன்ட காட்டினா இவன் எப்படியா அவனை தப்பிக்க விட்டுருப்பான் போல. ஹீரோனோட அசிஸ்டன்ட் அங்க இருந்து ஓடி வரான். அவனை பின்னாடி துரத்திட்டு ஓடி வரான். அதுக்குள்ள லிஃப்ட் ஏறிட்டான். அவன் லிஃப்ட்ல மேல போகும்போது ஹீரோட ஸ்டெப்ஸ் வழியா ஓடி வந்துட்டு இருக்கான். இப்ப கரெக்டா ஹீரோ ஹீரோயினை தூங்க வச்சுட்டு அங்க இருந்து வெளியே வரான். இப்ப கரெக்டா ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்துட்டான். அவன் என்ன பண்ணீங்க என்னோட மேடம் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ அமைதியா தூங்குறா அப்படின்றான். என்னது உங்களோட லிப்ஸ்ல லிப்ஸ்டிக் ஒட்டி இருக்கு அப்படின்னா என்னோட மேடமை நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க தான் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ உன்னோட மேடமை நான் ஒண்ணுமே பண்ண கிடையாது, அவர் ரெஸ்ட் எடுக்கிறா, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றான். நான் மட்டும் என்னோட மேடம்க்கு எதுனா ஆச்சுன்னு வச்சுக்கோ போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுவேன் அப்படின்றான் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஹீரோவை. அப்ப கரெக்டா ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டான். இவன் தான் ஸ்டெப்ஸ்ல ஏறி ஓடி வந்திருப்பான்ல, ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். மூச்சு வேற பயங்கரமா வந்துட்டு இருக்கு. யார் இது போலீஸை கூப்பிடுறது, போலீஸை கூப்பிடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கப்பா, சுத்தமா முடியல அப்படின்ட்டு வந்து நிக்கிறான். இப்ப ஹீரோ ஹீரோயினோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். அடுத்த நாள் ஹீரோயின் கண் முழிக்கும் போது நேத்து ஹீரோவை கிஸ் பண்ணால அது கனவு அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து ஆமா மேடம் நேத்து அவர் தான் உங்களை வந்து கூட்டிட்டு வந்து தூக்கிட்டு வந்து விட்டுட்டு வந்தாரு, ஏதாச்சும் பண்ணாரா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டோன்னு தான் ஹீரோயினுக்கு புரியுது. அப்படின்னா நைட் நடந்தது கனவு இல்ல நிஜம் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்ட்டு சொல்லி அவங்க கிட்ட சமாளிச்சிடுறா. இப்ப மறுபடியும் ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வரான் ஹீரோயினுக்கு. அது ஹீரோயின் எனக்கு வேணாம், ஆமா எதுக்கு இப்படி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்றாவ. அதுக்கு ஹீரோ நீ தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போக இந்த டைம்ல காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. ஹீரோயின் அங்க இருந்து எழுந்திரிச்சு போயிட்டு பாக்குறா. அங்க வந்து இருக்கிறது மிஸ்டர் செங். அவர் வந்து ஹீரோ உள்ள இருக்கிறத பார்த்தோன்னே செமையா டென்ஷன் ஆகுறாரு. ஹீரோவை பார்த்து மறைக்கிறாரு. ஏன்னா மிஸ்டர் செங்க்கு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, அதனால தான் அந்த மாதிரி பண்றாரு. இங்க ஹீரோ மிஸ்டர் செங் வந்ததோடனே பிடிக்கவே இல்ல, அதனால ஹீரோவும் போட்டு அவனை மறைச்சிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேருமே அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ ஒரு பிசினஸ் விஷயமா தான் வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறா. இப்ப ரெண்டு பேரும் வெளியே போறாங்க. அப்ப ரெண்டு பேரும் மோதிக்கிற மாதிரி ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் நிக்கிறாங்க. இப்ப மிஸ்டர் செங் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனா இப்ப அவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவளோட வாழ்க்கையில நீங்க குறுக்க வந்து அவளை ஹர்ட் பண்ண நினைச்சீங்கன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்றான் ஹீரோவை. அதுக்கு ஹீரோ நீ அவளோட ஃப்ரெண்டுன்னு தானே சொன்ன, அதோடய நிறுத்திக்கோ, அதுக்கு மேல நீ எந்த கனவும் கண்டுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் அப்படி ஷாயுயும் இந்த கசன் இருக்கால அவளையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதுல ஷாயுவை இந்த ஹீரோயினோட கசின் பயங்கரமா ஏத்தி விட்டுட்டு இருக்கா. ஹீரோயினை எப்படியாச்சும் இங்க இருந்து மறுபடியும் யூஎஸ் அனுப்பிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா இவ இருக்காங்காட்டினா நான் அவங்க அப்பாவை கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, அதனால இவளை எப்படியாச்சும் இங்க இருந்து துரத்தி விட்டுறணும் அப்படின்ட்டு இவ முடிவு பண்ணிருக்கா. அதனால இந்த ஷாயு பொண்ணு பயங்கரமா ஏத்தி விடுறா. உங்களுக்கு இருக்க அழகுக்கு கண்டிப்பா ஹீரோலாம் அவனுக்கு செட் ஆயிடுவான், ஆனா அவன் வந்து உங்களை திரும்பி பார்க்கணும்னா அதுக்கு இவளை வந்து இங்க இருந்து நீங்க மறுபடியும் யூஎஸ் அனுப்பி விடணும், இவ இருக்கிற வரைக்கும் அவரு உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஏத்தி விடுறா. அதுக்கான ஐடியாவும் போடுறாங்க, எப்படியாச்சும் ஹீரோயினை இங்க இருந்து அனுப்பிடணும் அப்படின்ட்டு. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் மீட் பண்றதுக்கு வரான். ஆனா இவன் மீட் பண்றதுக்கு அந்த ஹோட்டல்ல தானே இப்ப தங்கி இருந்தாங்க. அந்த ஹோட்டல்ல இருந்து ஹீரோயினும் அவளோட அசிஸ்டன்ட்டும் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டாங்களாம். இது தெரிஞ்ச உடனே ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். மறுபடியும் ஹீரோயினை இழந்துட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். பார்க்க போயிட்டு பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான். அந்த டைம்ல ஹீரோயினும் அவளோட அசிஸ்டன்ட்டும் ஏதோ ஒரு ஒர்க்குக்காக அங்க வந்திருப்பாங்க. ஹீரோ இந்த மாதிரி குடிக்கிறத பார்த்த உடனே அவங்க தான் கூட்டிட்டு வராங்க ஹீரோட வீட்டுக்கு. ஹீரோயினும் ஹீரோவும் தங்கிட்டு இருந்தாங்கல்ல அதே வீடு
வீட்டுல தான் இன்னும் வரைக்கும் ஹீரோ தங்கிட்டு இருக்கான். தூக்கிட்டு வந்து போட்டுட்டு அப்புறம் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அதான் மேடம் நம்ம தூக்கிட்டு வந்து போட்டுட்டோம்ல வாங்க போலாம் அப்படின்ட்டு ஹீரோயினை கூப்பிடுறான். இந்த டைம்ல ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் என்ன விட்டு போகாத, என்ன தனியா விட்டுட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுதான் சாக்கு அப்படின்ட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் மேடம் நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்ட்டு ஹீரோயினோட அசிஸ்டன்டோட கையை பிடிச்சி அங்க இருந்து வெளியே இழுத்துட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் பக்கமே உட்கார்றா. இப்ப ஹீரோ அவளை கெட்டி மார்க் பண்ணிட்டு நீ என்ன விட்டு போகாத, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நிறைய குழந்தைகளை பெத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் காலுக்கு வருது. அவளோட குழந்தை ஞாபகம் வந்துடுச்சு. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ கண்முழிச்சு பாக்குறான். கண்முழிச்ச உடனே நைட் என்ன நடந்துச்சு அப்படின்றது அவனுக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. இப்ப அவனோட அசிஸ்டன்ட் தான் வந்து எழுப்புறான். பாஸ் நேத்து நைட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோ ஒன்னும் புரியாம நேத்து நைட் என்ன நடந்துச்சு, உனக்கு எனக்கு ஏதாச்சும் நடந்துடுச்சா அப்படின்றா ஷாக்ல. இதை கேட்டோன்னே அசிஸ்டன்ட் என்னது உனக்கு எனக்குமா, பாஸ் நீங்க இன்னும் போதையில இருந்து தெளிவே இல்ல, ஃபர்ஸ்ட் போதையில இருந்து தெளிஞ்சு வெளியே எழுதுவாங்க, நான் மத்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோவும் கொஞ்சம் போதையில இருந்து தெளிஞ்சு அங்க இருந்து வெளியே போகும்போது அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் சொல்றான். நைட்டு மேடம் தான் உங்களை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க, அதுவும் இல்லாம அவங்க எங்க தங்கியிருக்காங்க இப்ப அப்படின்ற அட்ரஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது. ஆனா பஸ் அவங்க என்னாச்சுன்னு தெரியல, உங்களை வந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வெளியே வந்தாங்க, ஆனா அழுதுட்டே போனாங்க, என்ன விஷயம் தெரியல அப்படின்றான். இதை கேட்ட ஹீரோ என்னது அழுதுட்டே போனாலா அப்படின்னா நான் ஏதாச்சும் சொல்லிட்டேனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப ஹீரோயினை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போறான். அதே டைம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா இன்னைக்கு இந்த கசினை மீட் பண்றதுக்கு, அதாவது அவங்க அங்கிளை மீட் பண்றதுக்கு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தால அவளோட கசின் கிட்ட வேற சொல்லியிருப்பாள் உங்க அப்பாவை நான் மீட் பண்ண வரேன் அதுக்கான ஏற்பாடு பண்ணு அப்படின்ட்டு. ஆனா இப்ப போய் பார்த்தா அந்த பொண்ணு காணுமா, எங்கேயும் எஸ்கேப் ஆகிட்டா. இப்ப அதே நேரம் ஹீரோயினுக்கு போன்ல ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது என்னன்னா ஹீரோயினோட அப்பா அம்மா இறந்து போனாங்கல்ல, அவங்க வந்து நிறைய பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க பணத்தை கொடுக்காம, அதனால அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. இந்த டைம் ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அவனும் கிளம்பி வந்துட்டான். நீ ஒண்ணு கவலைப்படாத, அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோட அசிஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டான் இது யார் பண்றது அப்படின்ட்டு. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்க யாரோ ஒருத்தங்க தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா அப்படின்ட்டு கேக்குறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் கரெக்டா அவளோட கசின் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா. அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோவும் அவளோட அசிஸ்டன்ட்டும் முடிவு பண்றாங்க. அவளை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அலேகா எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அவ மறைக்கிறா. அதுக்கப்புறம் இந்த ஷாயு பொண்ணையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவளை விசாரிக்கும் போது அவ எல்லாத்தையுமே சொல்லிட்டா. நான் வந்து உங்களை கரெக்ட் பண்ணணும்னா அதுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து யூஎஸ் கிளம்பி போகணுமா, அதுக்காக தான் இவ ஐடியா கொடுத்தா, அதனால தான் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு செம்மையா கடுப்பாகுது. எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு அவளை திட்டிட்டு அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இவங்க இருக்க முடியாத அளவுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா அவளோட அங்கிளை மீட் பண்றதுக்கு தான் கிளம்பி போறா. அவங்க அங்கிள் கிட்ட போயிட்டு கேக்குறா என்னோட அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு, எதுக்காக அவங்க இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் ஏதோ பிசினஸ் பண்ணாங்களாம், அதுக்கு பணம் பத்தாது அப்படின்ட்டு காசு வாங்கினாங்களாம். ஆனா அந்த பிசினஸ்ல ரொம்ப நஷ்டம் ஆகிடுச்சான். அதனால அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதனால அந்த லோன் ஷார்க், அதாவது இவங்க பிரைவேட் லோன் தான் எடுத்திருப்பாங்க, லோன் ஷார்க் வந்து இவங்க கிட்ட கேட்கும் போது இவங்க கிட்ட பணம் இல்ல. ஹீரோயின் கூட பாத்துட்டு இருந்திருப்பாள், அவளுக்கு சின்ன வயசுல பேச்சு வராம போச்சு இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா இவ வந்து அவங்க அப்பா அம்மாவை கொல்றத வந்து பாத்திருக்க மாட்டா. அந்த ஆட்கள் வந்து ஹீரோயினோட அப்பா அம்மாவை துரத்திட்டு போறத மட்டும்தான் பாத்திருப்பா. அதுக்கப்புறம் அவங்க துரத்திட்டு போகும்போது ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயத்த அவர் சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு மறுபடியும் அதிர்ச்சி ஆகுது. சின்ன வயசுல நடந்த விஷயம் எல்லாமே அப்படியே ஞாபகம் வர இப்ப அங்கிருந்து எழுந்து போறா. எழுந்து போகும்போது அவ மயக்க வந்து அங்கேயே கீழே விழுந்துடுறா. இப்ப ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து அவளை தூக்கிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கும் மிஸ்டர் ஷெங்க்கும் இந்த விஷயம் தெரிய வருது. அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின் கண் முழிக்க உடனே பாத்துட்டு போலாம் அப்படின்ட்டு. இப்ப ஹீரோயின் கண் முழிச்சு வெளியே எழுந்து வரா. அவங்க பேசுறாங்க, ஆனா ஹீரோயினால பேச முடியல. மறுபடியும் அவளால பேச்சு வராம போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயினோட அங்கிள் தான் அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்க அங்கிளை மீட் பண்றதுக்கு போயிருக்கான். ஏன்னா அவங்க அங்கிள் சொல்றதுல கண்டிப்பா போயிருக்கு அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சு போயிருக்கும். அதனால போயிட்டு அவங்க அங்கிள் கிட்ட கேக்குறான் மறுபடியும் உண்மையாவே ஹீரோயினோட அப்பா அம்மா இறந்து போனதுக்கு இதுதான் காரணமா அப்படின்ட்டு. அவர் அப்பயுமே சொல்ல மாட்டாரு. அதுக்கு ஹீரோ அவ உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா, உங்களோட பொண்ணு உங்க பொண்டாட்டிய உங்களை கைவிட்டுட்டு போயிட்டாங்க, நீங்க சத்தா சாகட்டும் அப்படின்ட்டு. ஆனா அவ அப்படி விட்டுட்டு போகல, உங்களை காப்பாத்தணும் அப்படின்ட்டு எவ்வளவு ட்ரை பண்ணா தெரியுமா. அந்த பாசத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு மதிப்பு தெரிஞ்சிச்சுன்னா, அவ மேல உங்களுக்கு துளியாச்சு பாசம் இருந்துச்சுன்னா உண்மையாவே அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வெளியே வந்து சொல்லுங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயினோட அங்கிள் வந்து உண்மையாவே நல்லவர் தான். அவருமே உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரையுமே வர வச்சிருக்காரு. என்ன சொல்றாருன்னா ஆக்சுவலா ஹீரோயினோட அப்பா அம்மா வந்து கடன் வாங்கல, அவங்க கடன் வாங்குறதுக்கு காரணமே இந்த ஹீரோயினோட அங்கிள் தான். அவர் தான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருப்பாரு. அதனால பணம் வாங்கி தந்திருப்பாங்க. இவரும் பிசினஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பிசினஸ் ஃபுல்லாவே பயங்கரமா லாஸ் ஆகிருக்கும். இவர் வந்து பணம் திருப்பி தரவே இல்லை. எங்க அவங்க வந்து கேட்டுடுவாங்களோ அப்படின்ற பயத்துல இவர் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டாரு.
இருக்காரு. அதனால ஹீரோயினோட அப்பா அம்மாவை பிடிச்சி மிரட்டி இருப்பாங்க. இவங்க கிட்ட தான் பணம் இல்ல, அதனால எங்க கிட்ட பணம் இல்ல அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க விடாம அவங்க அப்பா அம்மாவை துரத்திட்டு போயிருப்பாங்க. துரத்திட்டு போகும்போது தான் அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க ஹீரோயினோட அப்பா அம்மா. இது எல்லாத்தையுமே சொல்றாரு. இப்ப அங்க ஹீரோயினுமே வந்திருப்பா. இது எல்லாத்தையுமே கேட்டோன்னே அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன மன்னிச்சிடுமா, இத்தனை வருஷமா என்னால கில்ட்டினஸ் தாங்கவே முடியல, என்ன மன்னிச்சிட்டு அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா ஹீரோயின் கண்டிப்பா நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்றா. இப்ப ஹீரோயினுக்கு மறுபடியும் பேச்சு வந்துடுச்சு. அங்க இருந்து அழுதுட்டே போயிடுறா. ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ போறான். கண் தண்ணி எல்லாம் தொடச்சுக்கிட்டா. இப்ப ஹீரோ வந்து உனக்கு அழுணும்னு தோணுச்சுன்னா நீ அழுதுடு, இந்த மாதிரி கண்ணீரை அடக்காத அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகிறா. ஹீரோட தோல் மேல சாஞ்சிட்டு இந்த பக்கம் மிஸ்டர் செங் வந்திருப்பாரு. இந்த மாதிரி இவ அழுறத பார்த்தோன்னே அவருக்கு செமையா கடுப்பாகுது. ஹீரோயின் மறுபடியும் ஹீரோட வலையில விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இப்ப இங்க சீன் கட் ஆக அடுத்த சீன்ல ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா அந்த யாமிங்க மீட் பண்றதுக்கு போயிருக்கா. அதுக்கு எதுக்கு வந்திருக்கானா, அவளோட கம்பெனி இப்ப ஹீரோட கம்பெனியோட உதவி மட்டும் இல்லன்னு வச்சுக்கோயேன், பேங்க்ரப்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. அதனால அவ கூட கோஆபரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறா. அதாவது அவளோட பேங்க்ரப்ட் அவளோட கம்பெனியை வந்து இவ ஏத்துக்கிட்டு அவங்க கம்பெனிக்கெல்லாம் ஹீரோயின் தான் பிரசிடென்டா இருக்க போறா. அந்த மாதிரி அவளோட கொஞ்சம் ஷேரை கொடுத்து பணத்தை கொடுத்து அவளோட கம்பெனியை வாங்கறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அந்த பொண்ணு என்னால முடியாது, எனக்கு கீழே இருந்த ஒரு வேலைக்கார பொண்ணு நீ என் தலைமையில ஏறி உட்காரத்துக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன், இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், என்னோட கம்பெனியை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றா. அதுக்கு ஹீரோயின் நீ கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஆனா உன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கேட்டு நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பி ஹீரோயினை மீட் பண்றதுக்கு வந்திருக்காரு. இவங்க வந்து வேலை முடிஞ்சு போச்சு. அரோரா கம்பெனிக்காக தான் இங்க வந்தாரு. அந்த விஷயம் வந்து முடிஞ்சு போச்சு, அதனால நம்ம மறுபடியும் யூஸ் கிளம்பி போலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. அதுக்கு ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றா. மறுபடியும் அடுத்த சீன்ல இந்த யாமிங்க தான் மீட் பண்றதுக்கு ஹீரோயின் போயிருக்கா. இந்த கோஆபரேஷனை பத்தி பேசுறதுக்காக தான். மறுபடியும் அந்த பொண்ணு முடியாதுன்னு தான் சொல்றா. உன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் பேசி கரெக்ட் பண்ணிட்டேன், அவங்க வந்து என் கூட சேரத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்ட்டு மறுபடியும் சொல்ல இந்த டைம்ல அந்த பொண்ணு உன்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத உனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு, அந்த கவலையில இருந்து நீ மீண்டு வரவே இல்ல, அது இல்லாம உன்னோட சொந்தங்களே உன்னை ஏமாத்திருக்காங்க, இது வேற உனக்கு கவலையா இருக்கும். ஆனா அதுல இருந்து கூட மீண்டு வரதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு போல்டா நிக்கிறிய, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான், கண்டிப்பா நான் உன்னை பார்த்து வியக்கிறேன். ஆனா உன்னோட குழந்தைய நீ எப்படி மறக்கலாம், நீ உன்னோட குழந்தைய மறந்துட்டு மறுபடியும் அவங்க கூட ஒன்னா சேர்றதுக்கு முடிவு பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி பேசுறா. இந்த டைம்ல ஹீரோயினை மீட் பண்றதுக்கு ஹீரோயின் அங்க போயிருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வந்து ஹீரோவும் அங்க வந்திருப்பான். இவ சொன்ன விஷயத்த எல்லாமே கேட்டுட்டான். அவனுக்கு செமையா ஷாக் ஆகுது. அவன் வந்து ஹீரோயின் கிட்ட என்ன குழந்தை அப்படின்னு கேக்குறான். இது கேட்டோன்னே ஹீரோயின் அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கு மேல ஏன்னா ஹீரோவுக்கு பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரியும் தானே இவ சொல்லியிருப்பா. இப்ப ஹீரோ என்ன குழந்தைன்னு கேட்ட உடனே அப்படின்னா ஹீரோவுக்கு தெரியவே தெரியாது இவ பிரெக்னெண்டா இருக்க விஷயம். அப்படின்னா நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் இவருக்கு தெரியவே தெரியாதா அப்படின்ட்டு அந்த பொண்ணை பார்த்து முறைக்கிறா. சொல்லு, உண்மையை சொல்லு, நீ தான் கிட்ட போய் சொல்லு, இந்த குழந்தைய கழிச்சியா அப்படின்ட்டு அந்த பொண்ணை ஒழுக்கி கேட்கும் போது அந்த பொண்ணுமே ஆமா நான் தான் பண்ணேன், இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றா. நான் இவரை லவ் பண்ணேன், ஆனா நீ பாத்தியில வந்து இவரை லவ் பண்ணிட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா நான் எப்படி சும்மா போகுவேன், அதனால தான் உன்னோட குழந்தைய அழிக்கணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் அவரை லவ் பண்றது தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. இது கேட்ட ஹீரோக்கு செமையா டென்ஷன் ஆகுது. மரியாதை எங்க இருந்து வெளியே போ அப்படின்ட்டு கத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை இருந்துச்சா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் நீ ஆமா அப்படின்ட்டு அழுதுட்டே சொல்றா. இப்ப நீ அப்படின்னா என்னை விட்டுட்டு போனதுக்கு காரணம் நம்மளோட குழந்தைய நான் தான் கொன்ன அப்படின்ட்டு நினைச்சியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் நீ ஆமா அப்படின்றா. ஹீரோ அவளை அக் பண்ணிக்கிட்டான். என்ன மன்னிச்சுட்டு, நான் அந்த கம்பெனி விஷயத்துல உன்னை சரியா கண்டுக்கல, என் மேலத்த தப்பு, நான் உன்னை இந்த மாதிரி தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது அப்படின்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அவனும் அழுகுறான். ஹீரோயின்மே அழுகுறா. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோட அசிஸ்டன்ட் இந்த யாமிங் பொண்ணு பிடிச்சு வச்சிருக்கான். ஹீரோ போயிட்டு உன்னோட செல்ஃபிஷ்னால என்னோட குழந்தைய கொண்டுட்டல, இதுக்கு மேல உன்னோட கம்பெனியும் உனக்கான தண்டனை அனுபவிக்க போகுது, இதுக்கு மேல உன்னோட கம்பெனி இந்த இடத்துல இருக்காம அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு போறான். என்னன்னா ஹீரோ அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டான். கொஞ்சம் 2 நாட்கள்ல அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிடுது. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயினை காட்டினா ஹீரோயின் நிம்மதியா வீட்டுல தூங்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினை பாக்குறதுக்கு போயிருக்கான். அவன் பக்கமே உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் கனவு அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ கிட்ட போக ஹீரோ கிஸ் பண்ண வரும்போது தான் தெரியுது அவளுக்கு இது கனவு நிஜம் அப்படின்ட்டு. ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறா ஷாக் ஆகி. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட சரி நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போறா. ஹீரோ சாப்பாடு எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோயின் கிட்ட சொல்றான், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டல, இப்ப எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, நம்ம மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா திரும்பவும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் என்ன மன்னிச்சிடுங்க, நான் அவ சொன்னத பேச்சை கேட்டுட்டு உண்மை எது பொய் எதுன்னு கூட தெரியாம அன்னைக்கு உங்களை விட்டுட்டு போயிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேக்குறா. அதுக்கு ஹீரோ ஹீரோயினை கிட்ட இழுத்து அதுக்கப்புறம் அவளை கிஸ் பண்ணிட்டு நான் கண்டிப்பா மன்னிச்சிடுறேன், ஆனா இதுக்கு மேல இன்னொரு வாட்டி என்னை விட்டுட்டு இந்த மாதிரி போகாத, உண்மை எது பொய் எது அப்படின்ட்டு தெரியாம அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின்மே சரி அப்படின்றா. இந்த டைம்ல மிஸ்டர் செங் அங்க வந்திருக்காரு. அவரு ஹீரோயினை இங்க இருந்து யுஎஸ் கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த விஷயத்த சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் இல்ல என்னால
வர முடியாது அப்படின்றா. ஏன்னா ஹீரோ கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறா. அதுக்காக தான் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டோன்னே மிஸ்டர் செங்க்கு கோவம் வருது. இன்னும் கொஞ்ச நாள் யோசிச்சு பதில சொல்லு அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப பார்க்கு தான் போயிட்டு அவர் குடிச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அந்த யாமிங் பொண்ணு அங்க வந்திருக்கா. அவ வந்து இவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஏத்தி விடுறா. இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்ததுனால தான் மனசு மாறிட்டா. சப்போஸ் இவ யூஎஸ்ல இருந்தா கண்டிப்பா மனசு மாற மாட்டா அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. அதனால ஹீரோயின் கிட்ட மறுபடியும் பேசலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றாரு. அப்படியே இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயினை மீட் பண்றதுக்கு ஹீரோ வந்திருக்கான். ஏன்னா இவன் அடிக்கடி போன் பண்ணி பார்த்திருப்பான். ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வந்திருக்காது. அதனால மறுபடியும் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆன மாதிரி மறுபடியும் ஏதாச்சும் ஆயிடுச்சோ அப்படின்ற பயத்துல ஹீரோயினை தேடி வந்திருப்பான். அங்க வந்து பார்க்கும்போது ஹீரோயினோட அசிஸ்டன்ட் தான் இருக்கான். ஹீரோயினை காணோம், எங்க போனா அப்படின்ட்டு கேட்கும்போது மிஸ்டர் செங் கூட போனா அப்படின்ட்டு அவன் சொல்றான். எங்க போனாங்க அப்படின்ட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். இப்ப 2 பேரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்டோட சேர்த்து 3 பேருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோயின் எங்க போயிருக்கா அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்துல அவனுக்கு ஞாபகம் வருது, மிஸ்டர் செங்க்கு ஒரு வீடு இருக்கான், ஒருவேளை அந்த வீட்டுக்கு அது போயிருப்பாங்களோ அப்படின்ட்டு. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்கான். அவ மயக்கம் தெளிஞ்சு எதுக்காக இப்படி பண்ணீங்க, எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் நான் உன்னை லவ் பண்றேன், ப்ளீஸ் என் கூட வந்துடு, யூஎஸ் போயிடலாம் அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் கண்டிப்பா என்னால வர முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு தெரியும் இந்த 3 வருஷத்துல என்ன நீங்க ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டீங்க, நீங்க மட்டும் இல்லாம இருந்தா கண்டிப்பா நான் அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்திருக்க மாட்டேன். ஆனா இப்ப என்னால வர முடியாது, நீங்க இங்க இருந்து போயிடுங்க, என்னோட ஷேரை வந்து நான் உங்களுக்கே தரேன், அந்த கம்பெனியோட ஷேர் ஃபுல்லாவே, எனக்கு எந்த ஷேரும் தேவை கிடையாது, எனக்கு எப்படி அந்த கம்பெனி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி அந்த கம்பெனி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவர் விடாம ஹீரோயின் ஆக் பண்ணிட்டு ப்ளீஸ் என்ன விட்டுட்டு போயிடாத அப்படின்றாரு. இந்த டைம்ல ஹீரோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் ஆக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ போயிட்டு அந்த ஆளை அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோட அசிஸ்டன்டும் அடிக்க போக இப்ப ஹீரோயின் வேணா அப்படின்ட்டு தடுத்துட்டு நம்ம போலாம், எனக்கு தெரியும் நீங்க என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்காகவும் அப்படின்ட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்ப ஹீரோ கூட ஹீரோயின் கிளம்பி போறா. இவ கிளம்பி போகும்போது அப்ப கரெக்டா இந்த யாமிங் ஹீரோயினை குத்த வந்துடுறா. இத வந்து மிஸ்டர் செங் பாத்துடுறாரு. இவர் போயிட்டு குறுக்க நின்னுறாரு. அதனால அந்த கத்தி அவருக்கு பட்டுடுது. இப்ப ஆம்புலன்ஸை வர வச்சு கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனா அவரை காப்பாத்திடுறாங்க, ஒன்னும் ஆகல. ஹீரோயின் அரோரா குரூப்போட ஷேர் ஃபுல்லாவே அவரோட பேர்லயே மாத்திட்டா. இப்ப அவர் தான் பிரசிடென்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயம் நியூஸ்ல ஒரு பெரிய விஷயமா போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு ஹீரோயினும் ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோட ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டும் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் கியூட்டா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க இந்த டிராமா ஃபுல்லாவே, ஹீரோட ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டும். இப்ப 2 பேரும் முன்னாடி போக ஹீரோயினும் பின்னாடி பேசிக்கிட்டே போறாங்க. அவ்வளவு கியூட்டா இந்த டிராமா முடியுது. கண்டிப்பா இந்த டிராமா பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து சீக்கிரமாவே சந்திக்கிறேன். ஓகே, பை பாய்.